எப்பயும் மூவிக்கு போகும்போது பாப்கார்ன், கோக் வாங்குறதே நம்ம எல்லாருக்குமே பழக்கப்பட்ட ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அதுவும் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போனால் கண்டிப்பாக பாப்கார்ன், கோக் சாப்பிட்றதுக்குன்னு தான் அவங்க வர்றதே. ஸோ அதனால் அந்த மாதிரி தான் ஒரு மாலுக்கு போயிருந்தோம் மூவிக்கு. ஓகே, எப்பயுமே ஹஸ்பண்ட் தான் வாங்கிட்டு வருவாங்க. அவங்க ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க குழந்தைங்கள வச்சுட்டு. சரி நாம் வாங்கிடலாமா அப்படி சொல்லிட்டு நானும் என் தங்கச்சியும் போய் வாங்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பில் ஒன்று நீட்டினாங்க பாருங்கள், அவ்வளோதான், ஷாக். இனிமே பாப்கார்ன் மூவியில் போய் வாங்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். எப்பயும் அவங்க வாங்கி கொடுப்பாங்க, நம்ம சாப்பிட்ருக்கோம். அவங்க ரேட்டு சொன்னதும் கிடையாது, நான் கேட்டதும் கிடையாது. இனிமேல் பாப்கார்ன் வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டேன். நீங்களும் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுங்க. 2020 ரூபா பாப்கார்ன், கோக்குக்கு மாத்திரம். ஸோ இது வந்து ஒரு மாதத்துக்கான மல்லிகை சாமான் வாங்குறதுக்கு உள்ள ரேட். அதுலேயும் நம்ம வீட்டிலேருந்து ஏதாவது தண்ணி பாட்டில் கொண்டு போனால் கூட வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே அனுப்புகிறாங்க. அவங்க வியாபாரத்துக்காக அது செய்கிறாங்க. ஓகே, ஒரு நியாயம் வேணாமா? ஒரு பாப்கார்ன் 400 ருபீஸ், 300 சில்லற ரூபா. ஒரு கோக் வந்து 200 சில்லற ரூபா. ஸோ இது வந்து ரொம்ப அநியாயம். ஒரு டபுள் மடங்காக இருந்தால் பரவாயில்ல, 10 மடங்கு இவ்வளோ விலை வச்சு விற்கிறாங்க. 3 பாப்கார்ன் 3 கோக்குக்கு 2000 சில்லற ரூபா. நம்மளை சுற்றி இந்த மாதிரி சின்ன சின்ன நிறைய விஷயங்கள் வந்து நம்மளை ட்ராப் பண்ண வைக்கிது. நம்ம வந்து அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலைமைக்கு அவங்களே நம்மளை கொண்டு வந்துட்டாங்க. மூவி போனாலே அவ்வளோதான் ரேட்டு அப்படின்ற மாதிரி நம்ம மைண்ட் செட் ஆகிடுச்சு. இவ்வளோ கொடுத்து தான் வாங்கணும்னு. ஸோ நம்ம தேவைக்காக செலவு பண்ணுறது தப்பே கிடையாது. பட் ஒரு பாப்கார்னுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறதுங்கிறது அன்வான்ட்னு எனக்கு தோணுது. ஸோ இனிமேல் என் பசங்களுக்கு மூவிக்கு போகணும் அப்படின்னா வீட்டில் பாப்கார்ன் வாங்கி செஞ்சு சாப்பிட கொடுத்து தான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கேன். இதெல்லாம் ரொம்ப வந்து பகல் கொள்ளையாக இருக்குது. பகல் கொள்ளை, நைட் கொள்ளை, எல்லா கொள்ளையும் இதில் தான் அடங்கியிருக்கும் போல இருக்குது. ரொம்ப மோசமாக இருக்குது இதெல்லாம். இது மாலில் மட்டும்தான் இவ்வளோ ரேட்டுன்னு நினைக்கிறேன். மற்ற எல்லா இடத்துலையும் வந்து அவங்களே எழுதி போட்டிருக்காங்க 100 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது கூட ஓகே தான்.